அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ளப் சாண்ட்விச் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல க்ரீன் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கையளவு மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் பிங்க் சால்ட் போட்டிருக்கிறேன், 3 பல் பூண்டு, 10 முந்திரி, 1 ஸ்பூன் தயிர், எலுமிச்சம்பழ சாறு அது 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுத்து வேக வச்ச முட்டை அதை ஸ்லைசரில் வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ப்ரெட்டை பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கார்லிக் பட்டர் போட்டால் இன்னுமே நம்மளுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் கார்லிக் பட்டர் போட்டிருக்கிறேன். நார்மல் பட்டராக இருந்தாலும் ஓகே. ஒன்றா போட்டு எடுக்காமல் 2 போட்டு எடுக்கலாம். நம்ம டவாவை பொறுத்து, டவா எவ்வளோ பெருசு இருக்குதோ அந்த அளவுக்கு. அடுத்து ஒரு பவுலில் மைனஸ், 1 ஸ்பூன் மைனஸ், 1 ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் பிங்க் சால்ட், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் ஸ்வீட் கார்ன், பாயில்டு ஸ்வீட் கார்ன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் இல்லாமல் நம்ம க்ளப் சாண்ட்விச் செய்ய முடியுமா அப்படிங்கிறது இன்ஷால்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் இருக்குமான்னு பார்க்கலாம். மைனஸ் ஒன்று தான் இதில் எனக்கு மைனஸாக தெரியுது. இப்போ டோஸ்ட் பண்ண ப்ரெட் எடுத்து வச்சு க்ரீன் சட்னியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் நான் ஹெல்த்தியாக தான் கொண்டு வந்திருக்கிறேன். இதில் பாயில்டு எக்கு ஸ்லைஸ் வச்சுக்கலாம். க்ரீன் சட்னி தடவினதுக்கப்புறம் பாயில்டு எக் வச்சுட்டு எக் ஸ்லைஸ்க்கு மேலே க்ரீன் சட்னி கொஞ்சம் தடவிக்கலாம். க்ரீன் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு மேலே ப்ரெட் டோஸ்ட் வச்சு கெச்சப் தடவிக்கலாம். கெச்சப்பை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கார்ன் மிக்ஸை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து வெள்ளரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவுமே எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண வெள்ளரிக்காய் வச்சுட்டு மறுபடியும் ப்ரெட் டோஸ்ட்டில் க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தடவி விட்டுட்டு இப்போ க்ளப் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. மைனஸ் ஒன்று தான் எனக்கு இடிக்குது க்ளப் சாண்ட்விச்சில். மற்றபடி எல்லாமே ஹெல்த்தியாக தான் நான் இதில் வச்சுருக்கிறது. பாயில்டு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.